மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாமினேஷனுக்காக 11ஆம் வகுப்பில் முதல் பாடத்திலிருந்து என்னென்ன வினாக்கள்லாம் ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை மொத்தமாக 7 வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி அதுக்கு ஏற்றது போல் தொகுப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லெசன் +1ல் நம்மளுக்கு தெரியும் வேதியியலின் அடிப்படை கருத்துகள் மற்றும் வேதி கணக்கீடுகள், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ இதில் தியரி பார்த்துக்குவோம். அதில் 7 இதில் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா பருப்பொருட்களை வகைப்படுத்துதல், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், ஆட்டம், எலிமெண்ட், ஸோ அந்த இது மாலிகூல்ஸ், காம்பவுண்ட், அப்புறம் அணுநிறை மற்றும் மூலக்கூறு நிறைகள், மாலிகுலர் வெயிட், அட்டாமிக் வெயிட், அதை பற்றி. அப்புறம் முக்கிய எண்களுக்கான நிர்ணயத்திற்கான விகிதிகள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸ், ரூல்ஸ் டு டிட்டர்மின் த சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 21 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா பார்த்துங்க. தனிமம் ஒரு வகை அணுக்களை மட்டுமே கொண்டிருக்கணும். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவோம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். இப்போ கோல்டு அப்படின்னா கோல்டு மட்டும் இருக்கணும், காப்பர்னா காப்பர் மட்டும், ஆக்சிஜன்னா ஆக்சிஜன், குளோரின்னா குளோரின் மட்டும். ஸோ இப்படி இருந்ததுன்னா தட் வி வில் சே ஆஸ் எலிமெண்ட்ஸ், தனிமம். சேர்மம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு தனிம அணுக்கள் வெவ்வேறுவாக இருக்கணும். அப்படி கொண்டது ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கணும். அப்படி இருந்ததுன்னா let us call them as compound, சேர்மங்கள். It is made up of molecules which contain 2 or more atoms of different atoms, different element இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா they all comes under the category of compound. Simple question கேட்பாங்க, among the following which is not an element, which is an element, அல்லது which of the following is a compound, not a compound, அப்படிலாம் சிம்பிள் கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CO2 கார்பன் ஆக்சிஜன் 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். இங்கே CCH12O6 குளுக்கோஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஹைட்ரஜன் சல்ஃபைட் 2, NaCl 2 types of elements, 2 different types of element. Sodium bicarbonate 1 2 3 4 types of different element. Lead sulfide 2 types of elements. ஸோ இதுபோல் நம்ம we can write lot of examples for compounds. பட் எலிமெண்ட்டுங்கிறது நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்க அந்த 118 வரலையும் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே தான். பட் காம்பவுண்ட்ஸ் we can write a lot. அடுத்தது அணுநிறை மற்றும் மூலக்கூறு நிறைகள், அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸ். IUPAC அமைப்பு இந்த அட்டாமிக் மாஸ் எடுக்கும் பொழுது which element is taken as the standard அப்படிங்கிறத கேட்பாங்க. the carbon 12 isotope is taken as the standard. அதை வச்சுக்கிட்டு தான் அதர் எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் வெயிட்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த கார்பன் 12ங்கிறத தெரிஞ்சிருக்கணும். based on this they may ask a questions, which element is taken as a standard அப்படின்ட்டு. C12 is considered as a standard by IUPAC. ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அப்படிங்கிறது என்ன அப்படின்னோம்னா that is reciprocal of Avogadro number. Avogadro number we know 6.023 into 10^23. Some books 6.022 கொடுத்துருக்கலாம் some பேசஸில். இப்போ நம்ம இதிலே பார்த்தோன்னா +1ல் 6.022ன்னு கொடுத்துருப்பாங்க, +2ல் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் 6.023ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் we can take it as anyone, no problem. இதனோட ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா 1.66 into 10^-24ன்னு வரும் கிராமில் சொல்லணும்னா. இது வெறும் நம்பர் தான், கிராமில் சொல்லணும்னா இப்படி. இதை கிலோகிராமில் சொல்லணும் அப்படின்னம்னா 10^-3 27, 10^-27, -24 become -27. ஒரு 10^-3 we have to add. ஒப்பு அணுநிறை அப்படிங்கிறது என்னன்னா அணுவின் சராசரி நிறை பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. அது எவ்வளோ அப்படின்னம்னா 1.66 into 10^-27 கிலோகிராமில் சொல்லணும்னா. Relative atomic mass equal to average mass of an atom divided by unified atomic mass, that is nothing but 1.66 into 10^-27 kilogram. சரி, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 4th one, it is a formula to calculate relative atomic mass of all the elements. ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஐசோடோப் கொடுக்கும். ஐசோடோப்னா என்ன நம்மளுக்கு தெரியும், சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ ஒரு எலிமெண்ட்டு சராசரியாக புவியில் எந்தெந்த இடத்துலலாம் அந்த எலிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, அதனோட மாஸ் எவ்வளோ இருக்குது, அதனோட பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணியிருக்காங்க டேட்டா. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு they came for conclusion to find out the atomic mass of the element. ஸோ அதுக்கான ஃபார்முலா தனிமத்தின் சராசரி ஒப்பு அணுநிறை is equal to x in அணுநிறை x into percentage of x. இப்போ ஒரு எலிமெண்ட் 3 விதமான ஐசோடோப் தருது அப்படின்னம்னா அப்போ எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது 2 தருது அப்படின்னம்னா XY அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2 தரதா வச்சுக்குவோம். அப்போ எக்ஸின் அணுநிறை இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ், அதனோட அபண்டன்ஸு எர்த் கிரஸ்டில் எவ்வளவு இருக்குது அது, ப்ளஸ் ஒய்யின் அணுநிறை அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஒய், மாஸ் ஆஃப் ஒய்
இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். இது போல் நிறையா இருந்துச்சுன்னா இதே போலவே நம்ம சேர்த்துக்கிட்டே போயிட்டு டிவைடட் பை 100. ஸோ அப்படின்னு போட்டோம் அப்படின்னம்னா we can calculate the atomic mass of the any element. மூலக்கூறு நிறை மாலிகுலர் மாஸ். அடுத்தது ஒப்பு மூலக்கூறு நிறையானது ஒரு மூலக்கூறு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் இடையேயான விகிதம். இங்கிலீஷில் சொல்லும்போது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the mass of the molecule to the unified atomic mass. மோலார் மாஸ் நிறையின் அலகு வந்து ஜென்ரலாக கிராம் பெர் மோல் அப்படின்னு சொல்லுவோம். மூலக்கூறு நிறை அளவு யூன்னு சொல்கிறது. யூனிட் மோலார் மாஸ் வந்து கிராம் பெர் மோல், யூனிட் மாலிகுலர் மாஸ். அடுத்து இந்த ஃபார்முலா மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு 20,400 பை வால்யூம் இன் எம்எல். அப்போ ஒன்ஸ் வி நோ த வேப்பர் டென்சிட்டி, அந்த ரிலேஷன் மாலிகுலர் வெயிட்டுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இருக்கு. அதை வச்சுட்டு வி கேன் ஃபைண்ட் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் ரூல்ஸ் டு டிட்டர்மின் த சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ். முக்கிய எண்களை நிர்ணயிப்பதற்கான விதிகள். ஸோ அதில் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அனைத்து சுழியில்லாத எண்கள் மற்றும் சுழியில்லாத எண்களுக்கு இடையில் காணப்படும் சுழிகளும் எண்ணுருக்கள் ஆகும். சுழின்னா 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இப்போ 2024, அதாவது இந்த வருஷம்னு வச்சுக்குவோம் 2024 2024. இதில் இந்த சுழிக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இது போல் இருந்துச்சுன்னா அந்த சுழியவும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கணும். மொத்தமாக 4 நம்பர். அப்போ இதுக்கு சிக்னிஃபிகன்ட் நம்பர் 4 அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இங்கிலீஷில் சொல்கிறோம் ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆஸ் வெல் as the zeros present between இந்த ஜீரோவுக்கு இந்த பக்கமும் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அப்போ இந்த ஜீரோ வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி அப்படி இருந்தாலும் அந்த எண்கள் எல்லாமே என்னது சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ். அதனால் 2024 அப்படிங்கிற நம்பருக்கு சிக்னிஃபிகன்ட் நம்பர் எத்தனைன்னு கேட்டோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ மொத்தம் 4ன்னு சொல்லணும். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட். சுழி இல்லாத முதல் இலக்கத்திற்கு இடப்புறம் வரக்கூடிய சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகாது. டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டாங்க. இலக்கத்திற்கு இடப்புறம் zeros to the LHS of the first non-zero digit in a given number are not significant. என்ன எடுத்திருக்கேன்? அதே 2024 போல எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி 2 சைபர் போட்டிருக்கேன். 0.002024. இப்படி எடுத்த பிறகு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு இந்த பக்கம் LHS, அந்த ஜீரோஸ் எல்லாம் இட் இஸ் நாட் ஏ சிக்னிஃபிகண்ட். ஸோ 0 to the LHS of the first non-zero digit in a given number are not significant. அதனால இது significant நம்பர், இந்த 2 நம்பரும் significant நம்பர் கிடையாது. அதனால டெசிமலுக்கு அப்புறம் இந்த 2024 இருக்க இந்த 4 நம்பர் தான். ஸோ அதனால 0.002024க்கு significant நம்பர் 4 only, not 6. 6 அல்ல, 4 மட்டுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த விதி, சுழிகளில் முடியக்கூடிய ஓர் எண்ணில், இப்போ பாருங்க இதெல்லாம் சுழியில் முடியுதா, ஓர் எண்ணில் தசம புள்ளிக்கு வலப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சாச்சு, அதுக்கு ரைட் சைடு, இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு சுழிகள் காணப்பட்டால் அச்சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். இப்போ டெசிமல் பாயிண்ட் இருக்கு, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ சிக்னிஃபிகன்ட் நம்பர் எதுக்கு 6. இங்கிலீஷில் சொல்லும் பொழுது இன் ஏ நம்பர் எண்டிங் வித் ஜீரோஸ் if the zeros are present at the right to the decimal, so right, the right side with respect to the decimal point, these zeros are also significant. இப்போ இந்த நம்பரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன ரூலில் சொன்னால் என்ன சொன்னோம், டெசிமல் நான் ஜீரோ நம்பர் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா this number will not be considered. பட் இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா should be considered. ஸோ அதனால் இதில் significant number is equal to 6. அடுத்த பாயிண்ட், தசம புள்ளி இல்லாத ஒரு எண்ணின் இறுதியில் காணப்படும் சுழிகளின் எண்ணிக்கை முக்கிய எண்ணுருக்களாக கணக்கிடப்படுவதில்லை. முன்னாடி டெசிமலுக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும்னு சொன்னோம். இப்போ இது போல இருக்கு, 2024 போட்டு டெசிமல் இல்லாமல் 00 இப்படி இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா these two numbers will not be significant. முக்கிய எண்ணுருக்களாக கணக்கிட தேவையில்லை. zeros at the end of the number without decimal are not counted as significant number, not counted.
சேம் எக்ஸாம்பிள் 20 24 000. ஸோ இந்த நம்பரில் சிக்னிஃபிகன்ட் நம்பருங்கிறது இந்த 4 மட்டும்தான். இந்த 3 நம்பர் என்ன பண்ண தேவையில்ல, கன்சிடர் பண்ண தேவையில்ல. இங்கேயும் இந்த 4 நம்பர் மட்டும்தான். ஸோ அதனால் சிக்னிஃபிகன்ட் நம்பர் இஸ் 4. ஸோ இதுக்கப்புறம் இருக்க இந்த 2 0 கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் இருந்திருந்தால், அப்படி இப்போ 3ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு இருந்தால் 2 4 6 8 8ன்னு போடணும். 5வது பாயிண்ட், அடுக்கு குறிகளின் குறியீடு, அறிவியல் குறியீடு அப்படி கொடுத்துருந்து அப்போ அந்த நம்பரில் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் இருக்குது அப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னம்னா வாட் இஸ் த ரூல் டு ஃபாலோ, எக்ஸ்பெரன்ஷியல் நோட்டேஷன் ஆர் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இப்போ இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பரை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னம்னா 2.024 into 10⁻⁶ எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ஆல் தீஸ் ஆர் கன்சிடர். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னம்னா 2 4 6 நம்பர் வரலையும் கன்சிடர் பண்ணோம். அதனால் 6. இப்போ இந்த நம்பரையே 10⁻⁵ போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 5 we should consider. 2 4 5. அடுத்தது இந்த நம்பரையே ஃபுல்லாக இப்படி போட்டு 2.02400 அப்படின்னு போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ here we have to consider only the 4 only. 4 and these 2 also. 4 and these 2. So put together 6 we have to take. இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா n into 10 power small n. இந்த ஸ்மால் என்ங்கிறத இன்டீஜர்னு வச்சுக்கோ. இங்கே மேலே போடுறோம் இல்லையா 4 5 6 அப்படின்னு அந்த இன்டீஜர் n, கேபிட்டல் n. இந்த என்னங்கிறது இந்த நம்பர், இந்த இது போல நம்பர்ஸ் n. n வந்து நம்பர் வித் நான் ஜீரோ டிஜிட் டு த லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பீரியட். ஸோ நம்பர் வித் நான் ஜீரோ டிஜிட் டு த லெஃப்ட் சைடில் நான் ஜீரோ இருக்கக்கூடாது டெசிமல் பீரியட். அடுத்தது எக்ஸாம்பிள் 0.000024. ஸோ இதில் இதை எப்படி எழுதலாம், நம்ம 2.4 into 10⁻⁵ எழுதலாம் இல்லையா. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வில் நாட் பி கன்சிடர். இந்த 2.4 இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் சிக்னிஃபிகன்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்ன வரையும் நம்ம பார்த்தது தியரி. இனிமேல் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கொஷின்ஸை 1 by 1 நம்ம பார்க்கலாம். எய்ம்ஸ் 1998. அதில் பார்த்தீங்கன்னா சேர்மம் மற்றும் கலவைகளுக்கு இடையே வேறுபாட்டில் கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை அல்ல, விச் இஸ் ராங் அப்படின்னு கேட்குறாங்க. இன்கரெக்ட், விச் இஸ் இன்கரெக்ட். கலவை தமிழில் இங்கிலீஷில் மிக்சர், சேர்மம் காம்பவுண்ட். இயற்பியல் பகுதி இங்கே ஃபிசிக்கல் யூனியன், இங்கே வேதியியல் பகுதி கெமிக்கல் யூனியன். எஸ், இங்கே 2 கொடுத்துருக்கிறது எல்லாமே ட்ரூ தான். புதிய விளைபொருட்கள் உருவாகாது, ஃபிசிக்ஸில் மிக்சரில் உருவாகாது, ட்ரூ. இதுவும் ட்ரூ. புதிய விளைபொருட்கள் உருவாகும், எஸ், கெமிக்கல் காம்பவுண்ட் அதுனா உருவாகும். 3 இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க இயலும், கலவையை பிரிச்சிடலாம். சேர்மம் இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியாது, இது தவறு. சேர்மத்தில் பிரிச்செடுக்க முடியாது, காம்பவுண்டில் பிரிச்செடுக்க முடியாது. This can be separated by the physical means. பட் இங்கே we could not, முடியாது. அது தனிமங்களின் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் உருவாவதில்லை, கரெக்ட், ட்ரூ. தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் உருவாகும், எதில், சேர்மத்தில், காம்பவுண்டில். எலிமெண்ட் ஃபார்ம் நோ டெஃபினட் ப்ரொபோர்ஷன், கரெக்ட். மிக்சரில் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் இது ட்ரூ. எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் டெஃபினட் ப்ரொபோர்ஷன், இதுவும் என்னது, ட்ரூ. அப்போ தப்பானது எங்கே இருக்குன்னா 3rd இதில் இருக்குது. ஸோ இந்த இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க இயலும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னது, தவறானது. ஸோ அதான் இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க இயலாது, காம்பவுண்ட்ஸ் கேனாட் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் ப்ராசஸ். அதனால் ஆன்சர் இஸ் 3rd one. ஸோ பல சிம்பிள் கொஷின்ஸ் பாருங்கள். செகண்ட் கொஷின் ஏஐபிஎம்டி 1994. கீழ்கண்ட சமன்பாட்டின் இறுதி முடிவில் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. இதில் ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் அதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணின் எண்ணிக்கை யாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 29.2 minus 20.2 into 1.79 10⁵ by 1.37. ஸோ இதை டிஃப்ரென்ஸு, அப்புறம் இது டிவைடட் பை 1.37. இப்போ இது போல் ப்ராசஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன பாயிண்ட் அப்படின்னம்னா, இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இதில் சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் இப்போ இது இருக்குது. ஸோ இந்த 9.0 அதுக்கு சிக்னிஃபிகன்ட் நம்பர் எவ்வளோ, 2. இந்த 1.79 according to the rule it is 3. 1.37 according to the rule it is 3.
இப்போ இந்த இதில் இந்த மூணுல எது வந்து லெஸ் இன் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ்? இது ரெண்டும், இது வந்து 2, இது ரெண்டும் 3 3 இருக்கு. ஸோ அப்போ கீழே வர ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா, அந்த ஆன்சரை டிசைட் பண்ணுறது இந்த இடத்துல எது வந்து லீஸ்டாக இருக்கோ அதுதான் அந்த ஆன்சரை டிசைட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறது ஒரு ரூல். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னம்னா 11.1679 into 10 power 5 இருக்கு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.1 into 10 power 6. ஸோ அப்போ இதில் இந்த 2 நம்பர் இருக்கு. திஸ் 2 numbers decides. அப்போ இந்த 9ங்கிறதுல 2 இருக்கிறதால இங்கே கீழே வர ஃபைனல் ஆன்சர்லையும் அந்த 2ங்கிறது போல தான் ஆன்சர் வரும். இது ஒரு ரூல் we have to follow. So answer is second one. 2 is the answer. அடுத்து question number 3. Ames 2005. பின்னொரு ஒத்த எலக்ட்ரானை உடைய இணை ஐசோ எலக்ட்ரானிக் இதில் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. Cl2O, ICl2 மைனஸ் இதெல்லாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா we have to calculate with respect to their atomic numbers. ஸோ குளோரின் தெரியும் 17, 2 times இருக்கு. ஸோ அதனால் 2 times into 17 ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ கொண்டு அப்படின்னா 34 + 16 32. இங்கே ICl2. ஸோ அயடன் வந்து 53, குளோரின் 2 வாட்டி இருக்கிறதால 17 + 17 கூட்டணும் அப்படின்னா 88. இங்கே அயோடின் ஒரு 53, குளோரின் 2 வாட்டி 17 × 2 34 கூட்டினோம்னா 88. ClO2 குளோரின் ஒரு 17, ஆக்சிஜன் 8 + 8 16 போட்டு கூட்டினோம் அப்படின்னா இட் இஸ் 32. அது IF2+. ஸோ இங்கே கூட்டினோம் அப்படின்னோம்னா 70, I3- இட் இஸ் நியர்லி 160. இங்கே ClO2- here 34, ClF2+, இங்கேயும் ஒரு 34. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சேமாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹியர் ஒண்டி தான் we are getting as the same answer. ஸோ இங்கேயும் டிஃப்ரென்ஸ் ஆகுது, இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆகுது, இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட ஆன்சர் ஷுட் பி ClO2- 34 and ClF2+ 34. Fourth option is correct. ஸோ இது போல் சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருந்ததுன்னா we can find out easily. Question number 4. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய இரண்டும், கார்பன் ஆக்சிஜன் 2 மட்டும் இருக்குது அந்த சேர்மத்தில். அதில் கார்பனின் சதவீதம் வந்து ஒரு இதில் கார்பனின் சதவீதம் 42.9, மற்றொன்றில் வந்து 27.33% கொடுக்கப்பட்டுள்ளது தரப்புகளுக்கு. இப்போ இதிலிருந்து இந்த எந்த விதி வந்து அந்த சேர்மத்தில் அந்த 2 சேர்மத்திலையும் ஒத்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. கார்பன் ஆக்சிஜன் தான் இருக்குது, 2 காம்பவுண்டில் இருக்குது. கார்பன் கண்டென்ட் ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் 42.9, அதர் காம்பவுண்டில் 27.3. The given data is in support of what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு let us come for conclusion. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்குவோம். அதில் காம்பவுண்டில் கார்பனில் 42.9, பி ரெண்டாவது காம்பவுண்டில் 27.3 அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. கார்பன் ஆக்சிஜன் தான் இருக்கிறதால ரெண்டும் சேர்த்தோம்னா 100. ஸோ அதனால் 100 minus this is equal to oxygen, that is equal to 57.1. அதே போல் இங்கேயும் 100 minus 27.3, that is equal to 72.7, that is the percentage of oxygen. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ratio of carbon to oxygen we are taking. So carbon oxygen ratio C/O 42.9 divided by 57.1, yeah, 0.79. ஸோ இங்கேயும் கார்பன் ஆக்சிஜன் அந்த ரேஷியோ எடுக்கிறோம். 27.3 divided by 72.7, 0.38. இப்போ இந்த 2 வேல்யூவும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 2 வேல்யூவும் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னோம்னா இது 2ன்னும் இது 1ன்னு இருக்கும், 2:1. ஸோ அப்போ அப்படியே மல்டிபிளாக இருக்கா? ஸோ அதனால் லா ஆஃப் மல்டிபிள் விச் இஸ் அப்ளைடு. மடங்கு விதி, லா ஆஃப் மல்டிபிள் எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ மடங்கு விதி என்பது சரியானது. ஏனென்றால் இதுவும் 2:1 ரேஷியோவில் இருக்குது. அதனால் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர், சிம்பிள் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, நீட் 2021. பின்வரும் இணை அமிலியங்களில் ஒத்த எலக்ட்ரான்கள் இணை அல்ல. இது வந்து ஐசோ எலக்ட்ரானிக் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நாட் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக், நாட். அப்போ ஒன்றுக்கும் நம்ம எலக்ட்ரானை போட்டு பார்க்கணும். பார்த்துலாமா? O2 மைனஸ் 8 + 2 10, 9 + 1 10, 11 - 1 10, 12 - 2 10, 25 - 2 23, 26 - 3 23, 26 - 2 24, 25
-2 23. ஸோ இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மூணுலையும் பார்த்தீங்கன்னா சேமாகவே இருக்குது 10 10 23 23 10 10. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 24 23. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் அன் ஐசோலக்ட்ரானிக். எங்கள் ஆப்ஷனில் இருக்குது Fe2 ப்ளஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் Mn2 ப்ளஸ். ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிள் கொஷின். அடுத்தது ஸோ போரனோட பர்சன்டேஜ் மாஸ் நம்பர் 10 உள்ளது 19%, 11 உள்ளது 81% இருக்குது. அதுக்கு we have to find out the atomic mass, relative atomic mass கண்டுபிடிக்கணும். 2 isotopes, boron first isotope, boron second isotope, percentage is this. Then what is the average atomic mass of weight of boron? நம்ம ஏற்கனவே ஃபார்முலா ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா percentage of x into its mass number plus percentage of y into its mass number divided by 100. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இங்கே 2 ஐசோடோப் இருக்குது, அதனால் 2 தான் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ மாஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு percentage of x plus mass of y into percentage of y divided by 100. ஸோ முதலுக்கு மாஸ் 10, அதனோட பர்சன்டேஜ் வந்து 19. ரெண்டாவதுக்கு மாஸ் வந்து 11, அதனோட பர்சன்டேஜ் 81. the whole thing divided by 100. ஸோ போட்டு சொல்லி பண்ணால் 1081 divided by 100 nothing but 10.81. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள். இது போலலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ 10.81 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இட் இஸ் ப்ரெசென்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள். மாசு அதனோட பர்சன்டேஜ் எக்ஸு, அதாவது மாஸ் ஆஃப் ஒய் அதனோட பர்சன்டேஜ் ஒய் டிவைடட் பை 100. இங்கே 2 ஐசோடோப் இருந்தால 2, ஒரு அந்த எலிமெண்ட்டுக்கு 4 ஐசோடோப் கொடுத்தாங்கன்னா இதே போலவே நம்ம போட்டு டிவைடட் பை 100 அது போல் நம்ம போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு தனிமத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை முறையே 18 20. அதன் நிறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் இந்த 18 and 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து 18, நியூட்ரானு 20. அதன் நிறை என்ன? நம்ம வந்து பொதுவாக நிறைங்கும் பொழுது மாஸ் நம்பர் நம்ம எடுக்கும் பொழுது நியூட்ரான்ஸ் தான் நம்ம எடுத்துக்குவோம். நியூட்ரான்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டான்ஸ், அந்த நியூக்ளியஸில் இருக்கிறத எடுத்துக்குவோம். ஸோ அதனால் நம்ம ப்ரோட்டானை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெரக்டாக தே கிவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதனால் அதை 18 எடுத்துக்கலாம். ஸோ அந்த 18 ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துட்டாங்க 20. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட் 18 + 20 is equal to 38. So 38 is the answer that is available in the third one. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 1996. NTP நிலையில் 0.24 கிராம் எளிதில் ஆவியாகக்கூடிய வாயு 45 ml ஆவியை வெளியிடுகிறது. இந்த சப்ஸ்டன்ஸ் இவ்வளோ கிராம் இருக்கிறது 45 ml தருது. அந்த சேர்மத்தின் ஆவி அடர்த்தியை கணக்கிடுங்க. வேப்பர் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். we have to find out vapor density. mass of substance 0.24 கிராம், வேப்பர் தர்றது 45 ml. what will be the vapor density of the substance? அப்போ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு we can calculate மாலிகுலர் வெயிட்டை போட்டால் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதில் பாதியோடு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. கரஸ்பாண்டிங் மாலிகுலர் மாஸ், CMM stands for corresponding molecular mass of any compound. இங்கே இந்த இடத்துல என்ன காம்பவுண்ட் எக்ஸ்னா எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது எவ்வளோ தரும் அப்படின்னா 1 mole of any gas at STP will occupy 22.4 liter. ml சொல்லணும் அப்படின்னோம்னா 20,400 ml. அப்போ கரஸ்பாண்டிங் மாலிகுலர் மாஸ் 22,400 mlக்கு காப்பி ஆகும். அப்போ கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 0.24 கிராம் 45 mlக்கு கேட்குறாங்க. 45 mlக்கு 0.25 கிராம். அப்போ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை this into this equal to this into this. அப்போ corresponding molecular mass equal to this into this divided by 45. அப்போ 0.24 into 20,400 divided by 45. போட்டு சிம்பிளை பண்ணோம்னா we are getting as 119.47 grams. அவங்க மாலிகுலர் வெயிட் கேட்கல. கொஸ்டின் they ask vapor density. அப்போ மாலிகுலர் வெயிட்டுக்கும் vapor densityக்கும் we know the relation. மாலிகுலர் mass equal to 2 into vapor density. அப்போ மாலிகுலர் mass தெரியும் 119.47 into 2 is equal to 2 into vapor density. ஸோ அப்போ 2 ஆல் அப்படியே டிவைட் பண்ணிடலாம். அப்போ vapor density is equal to this number divided by 2. அப்போ 119.47 by 2 nothing but 59.73. It is available in the second option. Let us check. Yes, 59.93. ஸோ இவ்வளோ சிம்பிள். ஸோ கரஸ்பாண்டிங் மாலிகுலர் வெயிட் வந்து இவ்வளோ இருக்குது. அப்போ கொடுத்துருக்க மாஸுக்கு எவ்வளோ ml இருக்குது, இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். ஈக்குவேட் பண்ணோம்னா we will get a molecular mass. Once molecular mass we know, we can find the vapor density by using the formula molecular weight is equal to 2 into vapor density. Very simple.
மாணவ மாணவிகளே, நாம் இதுவரை 11ஆம் வகுப்பு வேதியியல்ல ஃபஸ்ட்டு பாடத்தில் வேதிவினை கூறுகளின் விகிதம் ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிறதுல தியரி சில கொஷின்ஸ் எல்லாம் என்னென்னலாம் நீட்டில் எக்ஸாமினேஷனில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் மாணவ மாணவிகளே, இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதால இதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 2 அடுத்த வீடியோவாக நம்ம போடுறோம். ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதி 2.